கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளையே, இன்று தேவன் உன்னை சந்தித்து நற்செய்தியை தந்து உங்களுடைய நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுக்கிற கர்த்தர். பாருங்க, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ மீதியானியரின் கைக்கு நீ இஸ்ரவேலை மீதியானி கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உங்களை அனுப்புகிறது கர்த்தர். உங்களுக்கு ஒருவேளை பலன் இல்லாமல் இருக்கலாம், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இருக்கலாம், எந்த மனிதர்களுடைய உதவி இல்லாமல் இருக்கலாம். ஆனா உங்களை அனுப்புகிற கர்த்தர் அவரே கூட வரார். இந்த மீதியானியருடைய கிதியோனுடைய சூழல் என்ன? 11வது வசனம் பாருங்க. அவன் வருமானத்தை பாதுகாப்பதற்காக ஆலைக்கு சமீபத்தில் அறுத்து கொண்டு வந்ததை போட்டு அப்படி காய போட்டுட்டு இருக்கான், பயந்து. அந்த பயந்தவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே. எவ்வளவு அழகா 12வது வசனத்துல கர்த்தர், நானும் சொல்றேன், நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் காரியத்தை முடி. மருத்துவமனையில வியாதியா இருக்கிறான்னு கஷ்டப்படுறியா? கவலைப்படாதுங்க, கர்த்தர் சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். பினான்சியல் கிரைசிஸ் வந்து இருக்குன்னு கவலைப்படாதுங்க. இங்க சர்ச்சில் போராட்டமா இருக்குன்னு கவலைப்படாதுங்க, போராட்டத்தை மாத்துகிற கர்த்தர். என்னதான் இருந்தாலும் கர்த்தர் சொன்னது போல கிதியோன் எதெல்லாம் கேட்டானோ அதெல்லாம் கர்த்தர் செய்து கொடுத்தார். ஒரு கிதியோனுக்காக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிதியோன் சொல்ற இடத்துல உட்கார்ந்து இருந்தார். அப்போ இந்த தேவன் இன்று உங்களோடு அவர் வீட்டு இருப்பார். எங்க போனாலும் நீங்க எந்த காரியமாய், ஆபிரகாம் சொன்னார்ல, நாம் வழிபடுகிற தேவன் தம் தூதனை உனக்கு அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். திருமண காரியமா இருந்தாலும் சரி, அல்லது எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். பயப்படாதுங்க. கிதியோனை எப்படி அவர் எடுத்து பயன்படுத்தினாரோ அதே போல உங்க சந்ததிகளை உயர்ந்த இடத்துல நியாயாதிபதியாய் வீற்றிருக்கும்படி கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, தர்மையான நாளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த திரு வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்த நன்மை நல்ல பிதாவே, ஆமென்.